அண்ணா ஒரு இடத்துல சொன்னா உபன்யாசத்துல, மாத்தியான்னிகம் போயிடுது. பல பேர் ஏன்னா ஆபீஸ் அப்படிங்கிறா 7:30 மணி 8 மணிக்கு கிளம்பினால் திருப்பியும் ராத்திரி வரா, சமயம் இல்லை, மாத்தியான்னிகம் பண்றதில்லை. ஸ்ரீ அண்ணா சொன்ன அழகா, மாத்தியான்னிகத்துல தான் பல பிரார்த்தனைகள் இருக்கு. நம்ம சந்தியாவந்தனம் கார்த்தாலயம் சாயங்கால சந்தியாவந்தனத்தை காட்டிலும் மாத்தியான்னிகத்துல தான் ஆப புனந்து பிருத்திவீம். நாங்க ஏதாவது துர்போஜன துராலாப துஷ்பிரதிகிரக சம்பவம் அப்படின்னு நம்ம காவேரி ஸ்லோகத்தில் சொல்லுவோம். இத மாதிரி யதுச்சிஷ்டமபோஜ்யம் யத்வா துஷ்சரிதம் மம சர்வம் புனந்து. நான் ஏதாவது துஷ்பிரதிகிரகம் வாங்கிண்டு கண்டதை சாப்பிட்டு கண்டதை பேசினால் அது இந்த ஜலமானது சுத்தமாக்கட்டும்னு ஜலத்தை குடிக்கிறோம், அது போயிடுத்து. உபஸ்தானத்திலேயா பஷ்யேம சரத சதம் ஜீவேம சரத சதம் பேர்பட்டது. 100 வருஷம் நான் வாழணும்னு சொல்லல, நான், என் மனைவி, என் அப்பா அம்மா, என் குழந்தைகள், என் பரிவாரம், நாங்க எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும்னு ஒருவன் சந்தியாவந்தனம் பண்றதுனால அத்தனை பலனும் கிடைக்கிறது. அப்போ இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அவாவா ஆத்துக்காரரை மாத்தியானம் பண்ண வைக்கணும். ஏன்னா